அதாவது தீமைகள் எந்த எந்த வகையில் தீமைகள் தமிழகத்துக்கு வந்திருந்தாலும் அது தீய சக்தி திமுக மூலமாக தான் வந்திருக்கும் என்று இந்த அவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது போன்ற வகைகளை கண்டிப்பாக தமிழக அரசு இந்த வழக்கை உறுப்பினர். எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் தமிழக முதல்வர் உத்தரவின் எடுக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருப்பதால் கண்டிப்பா அது விசாரணை முடிந்த பிறகு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேகமலை ஆக்கிரமிப்பு அகற்றம் மற்றும் அது குறித்த தகவல்கள். மேகமலை வனப்பகுதியில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வனப்பகுதி ஆக்கிரமிப்பும் அகற்றும் நடவடிக்கைகள் எதிராக அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் தொடர்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தனர். இது தொடர்பாக இந்த நிலைமையின் வரலாற்று பின்னணியை அதற்கான காரணங்களையும் இச்சபை முன் அறிவது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். மேகமலை வனப்பகுதியில் 1957 ஆண்டு தமிழ்நாடு வனச்சட்டத்தின் பிரிவு 26 கீழ் காப்பு நிலம், அதாவது ரிசர்வ் லேண்ட் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1978 ஆண்டில் அதே சட்டப்பிரிவின் 4 கீழ் இப்பகுதி காப்பு காடாக அறிவிக்கை செய்வதற்கான முன்மொழிவு வெளியிடப்பட்டது. இந்த முன்னறிவிப்பின் தொடர்ந்து வன நிலவரி திட்ட அலுவலர் விரிவான விசாரணை மேற்கொண்டார். இவ்விசாரணையின் போது 168 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவை முழுமையாக விசாரிக்கப்பட்டு உரிய ஆணைகளும் பிறப்பிக்கப்பட்டன. இவ்வாணைகளின் சிலவற்றை எதிர்த்து சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நீதிமன்றத்தை அணுகினர். 2009 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காலத்தில் இவ்வனப்பகுதி முறையாக காப்பு காடாக, அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக அறிவிக்கை செய்யப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 காலகட்டத்திலேயே காப்பு காடாக அறிவிக்க தயாரித்த போதே அல்லது காப்பு காடாக அறிவித்த காலத்திலோ இதனை முறையாக கையாண்டிருந்தால் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை, இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இவ்வனப்பகுதி ஸ்ரீலிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என அறிவிக்கை செய்யப்பட்டது. இந்த அறிவிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பே முறையாக பிரச்சனை குறித்து இந்த பகுதி மக்களையும் உரிய முறையில் பரிசீலித்து புலிகள் காப்பகம் எல்லையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் இன்றைய பிரச்சனைகள் தீர்த்திருக்கப்பட்டிருக்கும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 மற்றும் 2021 ஆண்டு காலங்கள் இரு ஆட்சி காலங்கள் இம்மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான விலக்கல் வழங்கப்பட்டிருந்தால் இன்று இப்பகுதி மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இப்பகுதி காப்பு காடுகளாகவும் புலிகள் காப்பகமாகவும் அறிவிக்கை செய்யப்படாததால் இன்றைய பதட்டமான சூழ்நிலை செய்யப்பட்டிருந்ததால் இன்று பதட்டமான சூழ்நிலைக்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வழக்கு இதில் பல வழக்குகள் இது சம்பந்தமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். பல்வேறு கட்டமாக இந்த வழக்குகள் நடந்து வருகிறது. 2017 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நடந்து வரும் வழக்குகளும் சரி, முறையாக தமிழக அரசு சார்பாக சரியாக கையாளப்படவில்லை. எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் சரி திரும்பி வராமல் சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். ஏனால் இது முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையை அவர்கள் முன் வாசிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் 2009 காலகட்டத்திலேயே இது முறையாக கையாளப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அது இல்லாமல் 2021 புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட போதும் இது முறையாக கையாண்டப்பட்டிருக்கணும். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்து கடந்த 29/5/2026 அன்று இறுதி உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்ப இந்த அறிக்கைகள் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது மத்திய குழு கடந்த ஆண்டு, அதாவது ஜூலை 2025 ஜனவரி 2026 வரை மத்திய குழு மத்திய அதிகாரம் பெற்ற குழு, அதாவது சிஇசி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வு செய்ததில் அப்போதே தமிழக அரசு சார்பாக அந்த ஆய்வுகளில் தேவையான ஆதாரங்களை கொடுத்திருந்தால்
அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் தான் வந்து 29/5/2026 இந்த ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக இன்று வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வர புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது சம்பந்தமாக அனைத்து விதத்திலும் சட்டப்பூர்வமாக எதெல்லாம் திமுக அரசு செய்த தவறோ இல்ல கடந்த ஆண்டுகளில் செய்யப்பட்ட தவறோ, அதாவது புரட்சி தலைவர் சொல்லியிருப்பார், நீங்களும் உங்களுக்கும் இதே அவையில் பதிவு செய்திருப்பார். அதாவது தீமைகள் எந்த வகையில் தீமைகள் தமிழகத்துக்கு வந்திருந்தாலும் அது தீய சக்தி திமுக மூலமாகத்தான் வந்திருக்கும் என்று இந்த அவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது போன்ற வகைகளை கண்டிப்பாக தமிழக அரசு இந்த வழக்கை உறுப்பினர். எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருப்பதால் கண்டிப்பாக அது விசாரணை முடிந்த பிறகு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்.